எல்லாருமே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சா? ஸ்நாக்ஸ், டீ ஆரம்பிக்கலாமா? இல்ல ஒரு 10 மினிட்ஸ் நெட்வொர்க்கிங்காக எல்லாரும் ஹலோ சொல்லிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே. வணக்கம். என்னுடைய பேர் கோகிலா. நான் ஒரு ரைட்டர். இன்னைக்கு டைப் டிஃபன் தொடக்க விழாவுக்கு வந்திருக்க எல்லாரையும் வரவேற்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்யூனிட்டியில இவ்வளோ பேர் வந்து ஆர்வமா வந்து கிளம்பி வந்திருக்கீங்க. இந்த கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு தொடர்ந்து பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தான் வந்து இதை ஆரம்பிக்கவே நம்ம அது பண்ணோம். 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இது எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வந்து முத்துநெடுமாறன் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட, ஏன்னா முத்துநெடுமாறன் வாழ்க்கைங்கிறது வந்து அவரோட வாழ்க்கை மட்டுமே கிடையாது. தமிழ் கணிமை இயக்கம், தமிழ் எழுத்துருக்கள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து முத்துநெடுமாறனோட வாழ்க்கை. ஸோ அவரோட வாழ்க்கையும் இந்த வரலாற்றையும் பதிவு செய்யற மாதிரி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சு. மேபி இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அது வெளிவந்துரும். அந்த புத்தகங்களுக்காக வந்துட்டு அந்த சீரீஸ்க்காக அவர்கிட்ட பேசும்போது தான் வந்து அவரு சொல்லிட்டு இருந்தாரு. யூஸ்வலா பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு, லைக் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம், வெளிநாடுகள், இந்தியாவிலேயே கூட மும்பை மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல இந்த மாதிரியான டைப் வாக்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஆக்சுவலி ஐம் கியூரியஸ் கிட்டு. நான் எதுவா இருந்தாலும் இது என்ன அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டுட்டே இருப்பேன். அவர் வந்துட்டு ஆர்வமா ஆமா எதுனாலும் உடனே ஒரு முட்டையா போட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது தான் டைப் வாக்குங்கிறது வந்துட்டு எழுத்துரு மேல அந்த வடிவங்கள், அந்த லெட்டர்ஸ், அதுல ஆர்வம் இருக்க மக்கள் வந்துட்டு இணைந்து ஏதோ ஒரு இடத்துல, கையில எழுதின இடமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு பார்த்து அந்த எழுத்துருக்கள் பத்தி கலந்துரையாடுற நிகழ்வா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் வந்து டைப் வாக். அதை பத்தி பேசும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் தமிழ்ல எதுவும் பண்றது இல்ல, ஆப்வியஸ்லி நம்ம எது என்ன கேள்விப்பட்டாலும் ஏன் தமிழ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது முத்து தான் அதுல பயனர். அந்த கேள்வி அவர் கேட்டு கேட்டுதான் எல்லா இடத்துலயும் தமிழை கொண்டு வந்தாரு. சோ அந்த மாதிரியான கேள்வி வரும்போது ஒய் நாட் நம்மளே செய்யலாம் அப்படிங்கிற இனிஷியேஷன் வந்து அவர் வந்து எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீமா இதை வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு ரோஜா முத்தையா லைப்ரரி வந்துட்டு அவங்க முன் வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட சேர்ந்து இதை வந்து ஃபர்ஸ்டா வந்து ஹோஸ்ட் பண்றதுல. டைப் டிஃபன் ஈவெண்டோட தொடக்கம் ரோஜா முத்தையா லைப்ரரியா இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நன்றி. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறதுல தான் ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து வரி உலா, அப்புறம் வடி உலா, அப்புறம் உரு உலா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேர் வந்து ஜஸ்ட் த்ரோயிங் அவுட். எழுத்துலா அப்படிங்கிற பேர் வந்து, ஏன்னா டைப் வாக் அப்படிங்கறதுனால நடக்கிறது, அதை பேஸ் பண்ணி எழுத்துலாங்கிற பேரு முத்துநெடுமாறன் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எழுத்துலாங்கிற டைப் வாக்கை வந்து கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கும்பலா போகும்போது, இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு நீங்க என்ன செக்கிங் இன்ஸ்பெக்டரா இல்ல ஐடி ஆபீசரா, எதுக்கு போர்டெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப கும்பலா போயிடும், ஒரு சின்ன டீம் வந்துட்டு போவோம், அதை வந்துட்டு ஈவினிங் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்றதுதான் வந்து பிளான். அந்த பிரசன்டேஷனுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இது வந்துட்டு டைப் டிஃபன். இந்த டைப் டிஃபன் வந்துட்டு ரோஜா முத்தையா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற டிசைனர்ஸ் எல்லாருமே கூட, இல்ல ஏதாவது இயக்கமா நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்களுமே கூட இது அடுத்தடுத்த நிகழ்வுல முன்னெடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம், வரவேற்கிறோம். ஸோ இட் இஸ் பாசிபிள்னா ப்ளீஸ் டூ தட். டைப் டிஃபன் வந்து டிஃபன்ற சொல்லுக்கு வந்துட்டு வேற வேற லாங்குவேஜ்ல, ஐ மீன் இங்கிலீஷ்ல சொல்லுதான் அது, ஆனா இங்கிலீஷ்ல வேற மீனிங் இருக்கும், ஆனா தமிழ்ல வந்துட்டு நம்ம அதை கையாளுற விதமே வேற. அதனால டைப் டிஃபன்றது ஒரு மாதிரி மெட்ராஸ்க்குன்னு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால டைப் டிஃபன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, போறோம், ஓகே, இந்த டைப் வாக்லாம் வந்து ஆப்வியஸ்லி எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவர் தான் வந்துட்டு அதை இனிஷியேட் பண்ணது. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்விதான். போறோம், போர்டு பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்விதான் பெருசா இருந்தது. என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறதுல இருந்தே அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. லைக் ஒரு புள்ளின்னு இருந்ததுன்னா அந்த புள்ளி வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு, அதோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு, அது வந்துட்டு எந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அது வந்து
சரியான விகிதத்துல இருக்கா, அதை எப்படி நம்ம வந்து பெட்டர்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈகார கொக்கிகள் இருக்கும். இப்போ கீ அப்படின்றது ஒரு ஷேப்ல இருக்கும். சில இடத்துல கீன்னா கீழே வரைக்கும் வந்திருக்கும். சில இடத்துல கீ வந்து மேல முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை கீ பக்கத்துல கோகிலா அப்படின்னா லா வந்து இப்படி வருது அப்படின்னா அந்த குடம் மாதிரியான பகுதி கீயோட முட்டாம இருக்கிறதுக்கு அந்த இடத்தை வந்துட்டு அவங்க எப்படி ஐடென்டிஃபை அட்ஜஸ்ட் பண்ணி பண்றாங்க. ஏன்னா லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு போர்ட்ல. அவங்க கரெக்டா இப்போ நம்ம பார்த்த மாதிரியே அவர் அதை கண்ணுலயே அவர் ஒன்றும் டேப் எல்லாம் வச்சு மெஷர் பண்ணல, வெறுமனே கண்ணுலயே தான் செய்யறாரு. ஸோ அந்த ஸ்பேசிங்க அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க, அதை வந்து நம்ம சிஸ்டம்ல எடுத்துட்டு வரும்போது எந்த அளவுக்கு அதை நம்ம பெட்டரா வந்துட்டு எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஈகார கொக்கிகள் மட்டும் இல்லாம இன்னும் வந்துட்டு ஒரு எழுத்தோட தடிமன் எப்படி இருக்கு. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதே சைஸ்ல தான் போகும். சில எழுத்தெல்லாம் இப்போ ஈ எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு முட்டை போட்டு அப்புறம் இப்படி ஒரு முட்டை போட்டு திருப்பி ஒரு ரவுண்டு போட்டு அது மட்டும் சுத்திட்டே இருக்கும். சோ இத்தனை சுத்தும் போது நம்ம பெரியசான தடிமனான ஒரு விஷயமா அதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா லைக் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இடைவெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்ப இந்தியா டுடேல நானா வந்துட்டு இந்தியா டுடே அந்த இது எழுதினவரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இப்படி போற இதுவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க, பட்டையா இருக்கும். ஆனா அந்த வந்துட்டு நடுவுல இப்படி கிராஸ் பண்ணி போகாது உங்களுக்கு, அதை வந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுத்துரு சம்பந்தமான வடிவங்கள், நாங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்கல, வடிவங்கள் சம்பந்தமா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இங்க வந்து ஒரு கலந்துரையாடலாம் பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் பிளான். சோ மூணாவது விஷயம் என்னன்னா எந்த இடம், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்க பெரும்பாலும் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் அது வந்து மத்திய சென்னையிலயோ தென் சென்னையிலயோ தான் நடக்குது. வட சென்னை பக்கம் ஏதாவது நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நானும் ரோடாவும் வந்துட்டு இந்த டீம்ல இருக்கோம். ஸோ நாங்க வந்துட்டு வட சென்னைன்னு அப்படின்னு சொல்லிட்டாலும் வைக்கவே இல்லாம அங்க இருந்து ரொம்ப நாள் ஆச்சு கிளம்பி வந்து, பட் ஸ்டில் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நாங்க அங்க இருந்தோங்கிறதுனால அங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஈவெண்ட் ஏதாவது சின்னதா நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க விரும்பினோம். ஸோ தூரம் வந்துட்டு, ஏன்னா இங்க இருந்து எல்லாரும் காலையில 4 மணிக்கு எழுந்து போனாதான் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி, ஷட்டர் திறக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ தூரம் வந்து ஒரு சின்ன யோசனையா இருந்தது. அங்க நானா ரஞ்சித் எல்லாமே கூட ரொம்ப தூரம் இருக்குமே அப்படின்னாரு. முதுநெடுமாறன் தான் வந்துட்டு, நான் மலேசியாவில இருந்து இந்த வாக்குக்காக வர்றேன், நீங்க இங்க இருந்து வர்றதெல்லாம் வரமாட்டேன் சொல்றதுலாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னாரு. ஓகே, அதோட டிஸ்கஷன் க்ளோஸ்டு. ஸோ ஆனா இது வந்து எவ்வளவு சரியான தேர்வா இருந்தது அப்படிங்கறத வந்து நாங்க அங்க போய் we can feel that. ஏன்னா இன்னமுமே வந்துட்டு இப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரியல, இன்னுமே கையால எழுதின பலகைகள், நேம் போர்ட்ஸ் வந்துட்டு பெயர் பதாகைகள் அங்க நிறைய இருந்தது. நிறைய வித்தியாசமான அனுபவங்களும் கிடைச்சது. அதை எங்களால பார்க்க முடிஞ்சது, பதிவு பண்ண முடிஞ்சது. அந்த விதத்துல வந்துட்டு அந்த இடம் செலக்ஷனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஸோ இதை வந்துட்டு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத பிரசன்ட் பண்றதுக்கு எங்க டீம்ல இருந்து, நாங்க எழுத்துலா போன டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரா வராங்க. முதல்ல விஷ்ணு பிரியா புள்ளிகள் பத்தி பேசுறதுக்கு வருவாங்க. தேங்க்யூ.